மாசி மாதம் மகத்துவமான மாதம். மாசி மாசத்துல கலைகளையும் கல்வியையும் கற்றறியலாம். உபநயனத்திலிருந்து விசேஷங்கள் செய்யலாம். தீர்த்தம் நீராடுவது மிகுந்த புண்ணியத்தை தரும் அப்படின்னு எல்லாம் ஞானிகள் சொல்றாங்க. இந்த மாசி மாத அமாவாசைய பால்குண அமாவாசை அப்படின்னும் பால்குண மாதத்தின் நிறைவு நாள் அப்படின்னும் சொல்றதுண்டு. மாசி அமாவாசைக்கு முன்னாடியே சிவன் மற்றும் அன்னை பார்வதியை போற்றும் மகா சிவராத்திரி நாள்ல சிவ வழிபாடு செஞ்சு சிவனுடைய அருளை பெற்ற கையோட அமாவாசையில முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்களுடைய ஆசையை பெற்றா பித்ரு தோஷங்கள் இருந்து விடுபட முடியும். இந்த அமாவாசை தினத்துல புனித கங்கையில நீராடுறது, ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறது, தான தர்மங்கள், பித்ரு தர்ப்பணம், பித்ரு பூஜை செய்து முன்னோர்களுக்கு பிரார்த்தனை செய்யறது உள்ளிட்ட சமய சடங்குகளை மேற்கொள்வதோடு சனியோடு தொடர்புடைய பரிகாரங்களையும் செய்யலாம். அதே போல குலதெய்வத்துக்கு பொங்கலிட்டு வழிபடலாம். அன்னைக்கு புடவை, ஜாக்கெட், பழங்கள், மங்கள பொருட்கள் வச்சு வேண்டி அந்த புடவை முதலான மங்கள பொருட்களை யாரேனும் சுமங்கலிக்கு கொடுத்து ஆசி பெற்றா இதுவரைக்கும் தடைபட்டிருந்த மங்கள காரியங்கள் இனிதே நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இல்லத்துல ஒற்றுமையும் சந்தோஷமும் குடிக்கொள்ளும் அப்படிங்கிறதும் ஐதீகம்.